அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய பரிசுத்த நாளன்று, இந்த மனமகிழ்ச்சி நாளாகிய கர்த்தருடைய நாளன்று நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து நமது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக தேவன் எல்லோருக்கும் அந்த கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டிருந்த அந்த பக்தனாகிய யோவான், அங்கே ஆகாரம் இல்லை, அங்கே குளிர், கொசுகடி, 4 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு தீவு. அந்த தீவிலே அவர் இருக்கும்போது என்ன ஆனாராம்? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளே ஆனார். இதெல்லாம் அவருக்கு மறந்து போச்சு. அந்த கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாய்தான் நமக்கு இந்த அருமையான வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை எழுதி தந்திருக்கிறார். இது கர்த்தரோடு ஒன்று பண்ணினால் இதில் மகிழ்ந்து கலிகூற கடவும். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. இன்று நமது மத்தியிலே சுருக்கமாக நான் கேட்க போகிற வார்த்தை என்ன? தேவனுக்கு மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று, அதாவது உலகத்தில் ஓரளவுக்கு எல்லா வகுப்பினர்களும் அதாவது மறுக்கக்கூடாத விசுவாசம். தேவனுக்கு மகிமை. அவர் தேவன். ஆனால் அவர்தான் தேவன் என்று சொல்வது கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். மற்ற மதத்தினர்கள் அவர் கர்த்தர் அல்ல என்று, கடவுள் அல்ல என்று சொல்லவில்லை. அவரும் கடவுள், இவரும் கடவுள், எல்லாம் கடவுள், இவரும் கடவுள் தான் என்று சுவாசிக்கிறார்கள். அவசியப்பட்டால், அதாவது அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, பிரச்சனை வந்தனா அது கேட்குறாங்க. ஆண்டவர் இறங்கி அவருடைய சமூகத்தை தேடும்போது நன்மையும் செய்கிறார் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன? தேவனை விசுவாசிப்பதென்றால் என்ன என்பதை ஒரு சில வசனங்களின் மூலமாக மட்டும் நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பக்தனாகிய யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் என்றால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் சாட்சியற்றவர்களாக இருக்கிறபடியினால், அவர்கள் கிரியிலே பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால இயேசுவின் நாமம் அவர்கள் நிமித்தம் பல இடங்களிலே தூசிக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். அப்படி அல்லாதபடி நாம் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? கிரியையிலே காண்பிப்பது விசுவாசம். ஆண்டவராகிய தேவன், அதாவது அப்போஸ்தலரிடத்தில், சீடரிடத்தில் சொல்லி சென்றார் என்னவென்றால், நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அல்லேலூயா. ஆண்டவர் என்று யூதர்களை பார்த்து சொன்னார், என்னை விசுவாசிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, என்னுடைய கிரியை பார்த்தாவது விசுவாசிக்க கூடாதா என்று கேட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அப்படினால இங்கே யோவான் 14:11 ஒரு வாசிங்க பாப்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அவர் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. நற்கிரியை துர்க்கிரியை உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்துக்கு தூசணத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைத்து வருந்துகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் கேட்க வேண்டும், நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று கேட்கணும். அதற்கு என்ன செய்யணும்? நம்மில் வசனத்தின்படி, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்வதுதான் கிரியை. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி வாழ்வது கிரியை. அதுதான் நற்கிரியை. அந்த கிரியை தான் சரியான ஒரு விசுவாசம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றது. பாருங்கள், அடிக்கடி உங்கள் மத்தியில் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால்,
நான் பாஸ்டர் ஒன்றாகத்தான் ஊழியத்துக்கு போகிறது எப்பவுமே பழக்கம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் போனேன். போய்விட்டு வந்து இந்த பணகுடிங்கிற இடத்துல வந்து நிற்கும் போது வட இந்திய மக்கள் கூஞ்சி கிடக்கிறாங்க. மூட்டையை முடிச்சு வச்சுக்கிட்டு அங்கே கூஞ்சி கிடக்கிறாங்க. கிடக்கும்போது அங்கே ஓடுறாங்க. ஒருவன் வண்டியை நிப்பாட்ட முடியாது, மூட்டை முடிச்செல்லாம் ஏற்றிடுவாங்கன்ட்டு போயிட்டேன். இப்படி தவிக்கும் போது பாஸ்டர் பக்கத்தில் இந்தியில் 2 வார்த்தை பேசுகிறேன். எங்கே போகணும் கேட்டேன். உடனே அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லோரும் பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் விடமாட்டோம், எங்களை கொண்டு ஊரை சொன்னாங்க. அங்கே கொண்டு எங்களை சேர்த்துறணும். நாங்கள் எவ்வளோ உதவி உங்களுக்கு வேணாலும் செய்கிறோம். அப்படி அல்ல, அதாவது வண்டிக்கு பஸ்காரவங்களை பாட்ட மாட்டான். ஆனால் அப்படினாலும் ஒரு டிராக்டரை நான் ஏற்பாடு பண்ணி வள்ளியூர் வரைக்கும் கொண்டு போய் விட சொல்கிறேன். விட்ட பிறகு அங்கே நிறைய தனியார் பஸ் இருக்குது, உங்களை ஏற்றி விட்டு நான் போகிறேன்னு சொல்லி அந்த டிராக்டரில் இவங்களை ஏறி வள்ளியூரில் இறங்கி அங்கே ஒரு தனியார் பஸ்ஸை பிடிச்சி இவங்களை ஏற்றியாச்சுது. பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நிற்கிது. அப்போ கேட்டார் ஒருவர், நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படி. அப்போது நான் உங்களுக்கு கார் பிடிச்சி அனுப்புவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இல்லை நான் ஒரு கிறிஸ்து சுவாமியினுடைய ஒரு சேவகன். ஆனப்படினால எங்கள் ஆண்டவர் நற்கிரியை செய்ய சொல்லியிருக்கிறார், அதுக்குத்தான் உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருவருக்கு பேசுகிறாங்க, ஜேசுமஸனுடைய சீசனா அப்படி இப்படின்னு ஆண்டவருக்கு அதில் ஒரு புகழ்ச்சி. அப்போ அவங்க கையெடுத்து கும்பிட்டு அனுப்பினாங்க. போகிற இடத்துலலாம் சொல்லுவாங்க, எல்லாருமே எங்களை விட்டுட்டாங்க. ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தொண்டன் வந்து எங்களுக்கு உதவி செய்வார். மதத்தையும் பார்க்கவில்லை, மார்க்கத்தையும் பார்க்கவில்லை, ஒன்றையும் பார்க்கவில்லை. இந்த கிரியை செய்ததினால் அந்த இயேசு சுவாமி எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பிரசங்கம், பெரிய அதாவது வாய் பெரிய வாய் இருக்குன்னு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதாவது நம்முடைய கிரியை, ஒரு கிரியை இருக்குது அல்லவா, அந்த கிரியை வந்து அதாவது அநேகரை கர்த்தரை கொண்டு சேர்த்துறோம். நம்மளை தேடி வந்துடும். எங்க போறீங்க, எந்த ஐக்கியத்துக்கு போறீங்க அப்படி என்று சொல்லி மக்கள் நம்மோடு சேருவார்கள். ஆனப்படினால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, வீணான மனிதனை. எவ்வளவு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அதாவது கிரியை இல்லாமல் விசுவாசிக்கிறார் வீணான மனிதனு. அது அந்த விசுவாசத்தில் உயிர் கிடையாது, அந்த விசுவாசத்தில் ஒன்றும் கிடையாது. நீ அதாவது பாடலாம், துதிக்கலாம், என்னவும் பண்ணலாம், எவைகளையும் செய்யலாம், ஆனால் அது உனக்கு உயிர் அல்ல, அது சத்த விசுவாசம் என்று அவர் வீணான மனிதன், வீணாக நீ செய்கிறதெல்லாம் வீண் என்று அவர் சொல்லுகின்றார். இப்ப அடுத்த வசனம் வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வீணான மனிதனே, வீணான மனிதனே, வீணான விசுவாசியே. அதாவது ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், உன்னுடைய மகனை பலி செலுத்து என்று சொன்னார். அப்படியே அவர் செய்தார். ஆனால் பலி செலுத்த ஆண்டவர் விடவில்லை. இவர் பலி செலுத்தித்தான் திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஒரே ஒரு மகன், 25 ஆண்டுக்கு பிறகு பிறந்த ஒரு மகன், அதாவது அருமையாக வளர்த்த ஒரு மகன். ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலன் சொன்னார், உங்களை கிறிஸ்துவன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள மனைவியை மனவாட்டியாக கொண்டு நிறுத்துவதற்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். மீன் பொழுது போக்குகிற இடம் இதுவல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது ஆபிரகாம் அதாவது கிரியினால் அல்லவா விசுவாசியானான். இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு தகப்பனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு மகிமை. இன்று உலகத்தில் தோன்றுகிற அத்தனை விசுவாசிகளுக்கு அவர் தான் தகப்பன். காரணம் என்ன? கிரியினாலே விசுவாசத்தை கொண்டவர் அவர். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து விட்டு அவர் நரபலி கேட்கிறவர் அல்ல, அப்படி செய்கிறவரும் அல்ல. இவனுடைய பற்றுதல் எங்கே இருக்கிறது? அது ஆபிரகாம் கிரியினாலே விசுவாசியான. அது எப்படி கிரியை? மகனை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னார் ஆண்டவர். அவனை பலி செலுத்து என்று சொன்னபோது ஒரு மாத்திரம் சொல்லவில்லை,
நம்பிக்கையில்லா நேரத்தில் ஒரு மகனை தந்தார் ஆண்டவர். கிரியையினாலே ஆபிரகாம் விசுவாசியானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, மகனை பரிசு எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி வளர்த்திருப்பார் மகனை, எப்படி வளர்த்திருப்பார். சரியான ஒரு வாலிப ஸ்டேஜ் வயதாக இருந்தாலும் அதுக்கு மிஞ்சிய வளர்ச்சி வளர்ந்திருப்பார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பையன். அவரை கொண்டு போய் மோரியா மலையில் பரிசெலுத்து என்று சொன்னார். 3 நாள் பயணம். ஒரு நாள் கூட சொப்பனத்தை கட்டிட்டா உடனே ஒரு எழுப்புதலாக இருக்கும், செய்தரலான்ட்டு ஒரு தூங்கியாச்சு. அடுத்த நாள் இப்படி போக போக மனதில் எப்படி உண்டாகும் பாருங்க. இப்போ தாயிட்ட விட பிள்ளைய பரிசெலுத்த போகிறேன்னு அதில் இப்போ இப்படி பரிசெலுத்த போகிறேன்னு சொல்லலை, கடவுள் இப்படி சொல்லியிருக்காருன்ட்டு. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய விசுவாசி, எவ்வளவு பெரிய விசுவாசி. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் இதுதான், ஆண்டவர் சொல்லியிருக்கிற கற்பனைகளை கை கொள்வது, ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை கை கொள்வதே விசுவாசம். அல்லாத விசுவாசம் எல்லாம் வீணான மனிதனே என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் இதை சொல்லுகிறார். கிரியை கிரியை, அவர் சொல்லுகிறதை நாம் செய்கிறதே கிரியை என்று நாம் காணுகின்றோம். வார்த்தை, விசுவாசம் எவ்வளவு பெரியது பாருங்க. அன்பானவர்களை இதை ஒப்பிட்டு நாம் இன்று பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் அதாவது அவருடைய வார்த்தைக்கு அதாவது செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை அறிந்த வார்த்தையை கை கொள்கிறவர்கள், வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை அவர் என்ன செய்வாராம்? நோக்கி பார்ப்பாராம். வார்த்தைக்கு நடுகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா 66 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பார். சும்மா பார்க்க மாட்டார், நோக்கி பார்ப்பார். வார்த்தைக்கு நடுங்குகிறவனை, இது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைகள். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய ஸ்தலம். இங்கே தேவன் வாசமாயிருக்கின்றார். இங்கே இருந்து வெளிப்படுகிற வார்த்தை இறைவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். கர்த்தர் வசனம் தந்தார். நான் உங்களுக்கு ஆதரவு சொல்வது இந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அப்படினால் வார்த்தைக்கு நடுகிறவனை நோக்கி பார்ப்பேன். அவர்கள்தான் தேவனுடைய கருத்தினாலே மேன்மையடைவார்கள், அவர்கள் கர்த்தருடைய கருத்தினாலே உயர்த்தப்படுவார்கள். அவர்களுடைய விசுவாசம் தான் விசுவாசம், அவர்கள் தான் விசுவாசிகள். தேவனுக்கு மகிமை. வாசிட்டோம் அல்ல, வீணான மனிதனே கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொன்னார். அங்கே இப்போ நான் வாசித்த பாகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம், எனக்கு ஒரு சிங்காசனம், இவ்வளவு பெரிய வானம் என்று சொல்லுகிறார். இவ்வளவு வானதான் அவருக்கு ஒரு சிங்காசனம். நாம் இருக்க வசிக்கிற பூமி, இந்த பூமி அவருக்கு பாதப்படி, இவ்வளவு பெரிய பூமி அவருக்கு பாதப்படி. நீங்க செய்கிற காரியம், நீங்க கிட்ட ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படிப்பட்டதா இருக்கிறது. அப்படினால இதில் அல்ல நான் பார்க்கிறது, இதையெல்லாம் நான் கவனிக்கிறது என்ன என்று சொன்னால், என்னுடைய வார்த்தைக்கு நடுகிறவன். என்னுடைய வார்த்தையை அவருடைய கையில தந்திருக்கிறேன் அல்லவா, என்னுடைய வார்த்தையை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா, அதையெல்லாம் விட்டுவிட்டு விசுவாசம் என்று சொல்லி இருப்பது வீண் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த விசுவாசத்தில் உயிர் கிடையாது, அந்த விசுவாசம் சத்தது, அதில் பயன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதான் வேதம் சொல்லுகிறது. கவனிக்க, அப்படித்தான் இருக்குது வேதம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு நான் பெரிய விசுவாசிக்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்கு, நடக்கும், நடக்காது, அதில் உயிர் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆவியில் நொறுங்குண்டு தேவனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை ஒன்று விடாமல் காக்கிறார்கள் அல்லவா, அவர்களே நல்ல விசுவாசம், உறுதியான விசுவாசம், உயிருள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்திலே ஜீவன் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை ஆலோசனை இதுதான். நன்றாக கேட்டு அவைகளை மனதிலே பதித்து எங்களுடைய நிருபங்களை தேவனுடைய வார்த்தைகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல அந்த பிரகாரம் செய்வோமானால் நாமே பாக்கிவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக. அப்படினால் உயிர் வருவது எப்படி? இப்படித்தான் இந்த விசுவாசம் உடையவர்கள் ஜெபம் பண்ணினால் அங்கே உயிர் உண்டாகும், கண்டிப்பாக உண்டாகும். யோவான் சுவிசேஷத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். இங்கே லாசரு, மார்த்தாள், மரியாள் என்று 2 பேர் இருந்தார்கள், சகோதரர்கள், இதெல்லாம் சகோதர சகோதரிகள் என்று நாம் காணுகிறோம். இவர்கள் மேல் இயேசு ரொம்ப அன்பாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அடிக்கடி ஆண்டவர் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அங்கே போயிட்டு போவார். ஒரு நாள் லாசருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறது என்று ஆண்டவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் அங்கே போகவில்லை, 4 நாளாகியும் போகவில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அவர் அங்கே போனார். அங்கே போகும்போது இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசுவை பற்றி நல்ல பிடிப்பு, விசுவாசம் உண்டு. அவர்கள் ஆண்டவர் வெளியே ஊருக்குள்ளே வரல. அங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது மார்த்தாள் போய், ஆண்டவரே சகோதரன் மரித்து விட்டானே, நீர் இருந்தா இங்கே இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ விசுவாசித்தாலும், அதாவது விசுவாசித்தால் மரித்தவன் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவன் என்ன சொல்றார், உயிர்த்தெழுதல் உண்டு எனக்கு தெரியும் ஆண்டவர். அதாவது கடைசி நாளில் நீர் பூமியின் மேல் நிற்பீர், அதாவது எல்லாரும் உயிரோடு எழும்பும்போது என் சகோதரன் எழுந்திருப்பான், இல்லை இப்பொழுது உயிரோடு எழுந்திருப்பான் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அந்த உயிர்த்தெழுதலை சொல்லவில்லை, இப்பொழுது. அதான் கிரியை அதில் சொல்ற இடத்துல, அதாவது கிரியை உள்ள விசுவாசம் உயிர் உள்ளது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அதில் ஒன்றும் பயன் இருக்காது. இப்போ நான் சொன்ன வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 11:25 முதல் 27 வரைக்கும். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆண்டவர் அப்படி சொன்னார். அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீர் வரும்போது அதாவது கடைசி நாட்களில் எல்லாரும் அப்பையும் சகோதரனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்னார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அவருடைய விசுவாசம் என்ன? அதுதான், அவ்வளவுதான். இப்பொழுது உயிரோடு எழும்புவான் என்ற விசுவாசம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறமாக ஆண்டவர் சென்ற பிறகு கல்லறை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். அதற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது அங்கே சொல்லுகிறார் பாருங்க. இப்ப வாசிங்க 37வது வசனம் முதல் 44 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். அவர்களில் சிலர் குருடனே கண்களை திறந்த இவரை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்று இவரை கண்டவுடனே ஏற்கனவே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்று அவர்களுக்கு எல்லாம் தெரியும்.
இப்படியெல்லாம் செய்தாரு, எவ்வளவு புதுமை செய்தார், ஏன் இவனை பிழைக்க வைத்திருக்க கூடாதா என்று அங்கே சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லனிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இதுதான் இப்போதான் கிரியை செய்யணும். இப்போ விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, இந்த விசுவாசத்தை கிரியையில காட்டணும். அதாவது நான் செய்ய முடியும் என்று எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. பிசாசுகள் கூட விசுவாசத்தை நடுங்குகிறது என்று இதில் இதை யாக்கோபு எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாசம் அல்ல, பொதுவான ஒரு விசுவாசம், ஒரு கடவுள் ரட்சகர் இப்படி எல்லாம் நல்லவர் நன்மை செய்கிறவர், அந்த விசுவாசம் அல்ல. இப்பொழுது இந்த லாசரு 4 நாள் ஆயிற்று அல்லவா, உயிரோடு எழும்புவார் என்று விசுவாசித்தால் கல்லை எடுங்க. அவர் உயிரோடு எழுப்புகிற கல்லை புரட்டி போட முடியாதா? நாம் கிரியையிலே அதை காட்டணும். விசுவாசிக்கிறோம் என்பதை இதன் மூலம் காட்டணும். இப்போ அதற்கு என்ன பதில் வருது பாருங்க, வாசிங்க. மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, அதே மார்த்தாள் தான் அங்கே விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மார்த்தாள் தான் மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள். இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். விசுவாசம் அதுல கிரியில் வர முடியல. இப்போ இதுல எது எப்படி நடக்கும்? 4 நாள் ஆச்சும் பாடி நாரி இருக்குமே, அது எப்படி என்ற நிலை வந்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். முதல்ல சொல்லவில்லையா? உயிரோடு இருக்கிறவன் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான் என்று விசுவாசித்தால் என்று சொன்னேன் அல்லவா? ஆனபடினால இப்பொழுது விசுவாசம் உன்னில் இருக்குமானால் கிரியையிலே காட்டு. 44 நாள் ஆயிற்று, நாரும் என்று உனக்கு இருக்கல, நான் தேவன், என்னால் கூடும் என்பதை நீ கிரியிலே காட்டணும். இந்த கல்லை நீ புரட்டி தள்ளினால் நீ இந்த உன்னுடைய விசுவாசத்தை கிரியிலே காட்டுறாய். இல்லாவிட்டால் கிரியிலே காட்டவில்லை என்பது அதனுடைய பொருள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே ஆகிறது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இப்ப விசுவாசத்தை கிரியில காட்டியாச்சு. விசுவாசத்தால் மகிமையை காண்பாய். செய்ய வேண்டியது கல்லை புரட்டி போட வேணும். கல்லை புரட்டுகிறது என்றால் விசுவாசம். கடவுளால் முடியும், நாராது, உயிரோடு வரும் என்பதுதான் அந்த உயிருள்ள விசுவாசம். அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. அதனால கிரியை செய்யும் போது சத்தவனும் பிழைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் கடவுளுடைய செயல். கொஞ்சம் நாடி துடிப்பு இருந்தா டாக்டர் பார்க்கலாம் கொஞ்சம் பார்ப்போம், ஆக்சிடென்ட் கொடுத்து பார்ப்போம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு என்ன கொண்டு போய். ஆனால் இவர் அப்படி அல்ல. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் கடவுள், அவர்தான் தேவன். அப்படினாலே கல்லை புரட்டுங்கள், விசுவாசத்தை கிரியிலே காட்டிய உடனே அந்த கல்லை புரட்டி தள்ளிய உடனே அடுத்த சத்தம் வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவர்களை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவளை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதத்தில் வந்திருந்த இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். விசுவாசம் உள்ளவர்களாக யூதர்கள், எதிராளிகள் எல்லாம் நடுங்கினார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் இருக்க என்ன? கிரியை உள்ள விசுவாசம். அதுவரைக்கும் அவர் வெயிட் பண்ணி இருக்கிறார். ஏன் அவர் லாசரை வெளியேறால் கல்லெல்லாம் தானாக புரண்டு போயிடும். சுவாமி வெளியே வருவதற்கு கல்லை புரட்டினது எப்படி? அந்த கல்லெல்லாம் புரண்டு போச்சில்ல. காவல்காரெல்லாம் எங்கேயும் தூக்கி வீசப்பட்டான். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் முடியும். இப்பொழுது என்ன என்றால், நீ இந்த மரித்து போனவனுடைய சகோதரன் இந்த லாசரு இப்பொழுது உயிரோடு எழும்புவார் என்பதை நீங்கள் கிரியிலே காட்டணும். அது என்ன? நான் சொல்லுகிறபடி செய்யணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைக்கு நடங்குகிறவனை நோக்கி பார். நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் பாருங்க. என்னத்தை எக்ஸாம்பிளா காட்டுறார் பாருங்க. நான் இருக்கிற வானம் தான் எனக்கு சிங்காசனம். அவ்வளவு பெரிய வானம் எனக்கு ஒரு சிங்காசனம். இவ்வளவு பெரிய பூமி நான் மிதிக்கும் பாதப்படி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டிடுவீங்க நீங்க? எவ்வளவு பெரிய ஆலயத்தை உங்களால் கட்ட முடியும்? நான் நோக்கி பார்ப்பது எதுவென்றால் என்னுடைய வார்த்தைக்கு நடக்கிறவனே. சுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், கூடாது ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறது செய்யணும். நாமளா அல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையை விசுவாசித்து, விசுவாசம் பாருங்க. ஒரு வகுப்பினர்கள் விசுவாசம் என்ற அடிப்படையில், அதாவது தேவ சுத்தம் அறியாமல் அப்படி மொட்டையாக செய்தால் நிறைய ஃபெயிலியர் நடக்குது. இங்கே என்ன சொல்லப்படுகின்றால் அவர் சொல்லிய வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த ஆத்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போகணுமா? ஆண்டவரே ஜெபம் பண்ணி விடு, அப்போ இப்படி செய்ய அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். அருகாமையில் உள்ள ஊரில், நான் அது ஊர் பேரை சொல்ல மாட்டேன், அருகாமையில் உள்ள ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு வகுப்பினர் ஒரு சகோதரிக்கு பிரசவ காலத்தில் பிரசவம் ஆகாது. அந்த குடும்பத்தார் தான் அந்த ஃபெய்த்தோமில் அந்த சபையில் பெரிய ஆட்கள். அப்போ அவர்கள் மருந்து எடுக்க மாட்டார்கள், எடுக்க முடியாது, அப்படி ஒரு கொள்கை. அப்படி இருக்கும்போது ஆகாது. அப்போது அது அலறி சத்தம் போட்டு தொண்டையில் ரத்தம்லாம் சாகுந்த ஊரெல்லாம் கூடிட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா செத்தால் விசுவாச மரணம் என்று விட்டு விடுகிறோம், அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டார்கள். தேவனுக்கு ஊரார் பார்த்தாங்க, இப்படி ஒரு வங்கலையாக ஒரு பெண்ணை கொலை செய்ய பார்க்குறாங்களேன்னு தூக்கி கொண்டு போயிட்டாங்க. தூக்கி கொண்டு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க ஏசி விட்டாங்க. அவங்க ரொம்ப கடவுளுடைய நாமத்தையும் தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தானே இது அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. பார்க்குறோம், குழந்தைய பிழைக்க வைக்க முடியாது. எப்படியோ கடவுள் கிருபையினால அது சகோதரிக்கு ஒரு கால் ஊனம், ஒரு எலும்பு உள்ளே தள்ளி நின்றுருக்கிறது. அந்த எலும்புக்குள்ளே போய் பிள்ளைகளுடைய தலை மாட்டிடுச்சு. பிரசவமாக வாய்ப்பு நல்ல சத்தம் போடு தாய் மூளை இப்போ இருக்கு. கேட்டீங்களா? அதனால் விசுவாசம் என்னால் கர்த்தர் சொல்கிறதை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறதை செய்ய வேண்டும். இப்பொழுதும் சொல்லுவார், சொல்லுகிறதை செய்ய வேண்டும். இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யணும், அப்படி செய்யுங்கள், அப்படி செய்யணும். அப்படியால் அதற்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. அப்படினால் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. அந்த விசுவாசத்தில் பயம் இல்லை, அதில் உயிர் கிடையாது, அதில் விடுதலை இல்லை, நன்மை இல்லை, ரட்சிப்பும் இல்லை. ஞானஸ்நானம் வேண்டாம், பரிசுத்தாய் வேண்டாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்படி நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தை கொண்டு இன்னைக்கு என்னென்றால் விசுவாசித்தாலே ரட்சிப்பு என்று சொல்லுகிறாங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு கீழே வாசாச்சுன்னா, அந்த ராத்திரியிலே அவனுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறபடி செய்யாவிட்டால் அதில் உயிர் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது என்று சத்தியவேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அப்படினால் இன்று நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். புதிய எருசலேம் கர்த்தருடைய சபை எப்படி இருக்குமாம், எப்படி இருக்க வேண்டுமாம்? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் என்ன எழுதினார்? நான் சீக்கிரமாக என்னிடத்தில் வருவேன், தாமதமானாலும் தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை உனக்கு நான் எழுதுகிறேன். அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த வீட்டை தான் ஞானம் 7 தூண்கள் சுத்திரம் தீர்த்த 7 தூண்களால் கட்டினர். அந்த ஞானம் கர்த்தராகிய இயேசு என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் தேவனுடைய சபை என்றால் சத்தியத்தில் அது நிற்கிறது.
அது சத்தியத்தான் அதுக்கு தூணு. சத்தியத்தை கை கொள்ளாத ஒன்றும் அதில் நிலைக்காது என்பது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கொஞ்சம் கடுமையாக பேசும்போது அப்படி இருக்கும். நிலைத்திருக்கிறவனே கனி கொடுப்பான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிரியை உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். கிறிஸ்தவம் என்றால் அதுதான். அங்கே நம்முடைய சீடர்கள் இருந்தார்கள். அந்த ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய போக்குவரத்து, பார்வைகள், அவருடைய உடைநடைகள், அவருடைய எல்லா கிரிகளையும் பார்த்துவிட்டு அவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய குட்டி கிறிஸ்துக்கள். இவர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் சொல்லும் பெயரை பெற்றார்கள். நம்முடைய இன்றைக்கு நாம் வசிக்கின்ற இடங்களில் வந்து விசாரித்தால் அப்படி இருக்கணும். சிலர் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க பாருங்க, அப்படின்னு கவலைப்படுகிறதே இல்லை. அதுக்கு கேட்ட காரணமும் சொல்ல தெரியல. அப்படினால் சொல்லுகிறேன், கேளுங்க. கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. கைவிடப்பட்டுறக்கூடாது. கைவிடப்பட்டுறக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நடக்கணும். ஆவியிலே நொறுங்குண்டு நான் என்கிற ஆணவத்தை அகற்றிவிட்டு தேவ சமூகத்தில் ஆவியில் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களை நோக்கி பார்க்கின்றார் ஆண்டவர். நோக்கி பார்க்கிறார். சாத்தான் மனிதர்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கருவி என்னென்றால் பெருமை. பாவ அறிக்கையை செய்யும் போது செய்து முடித்த உடனே என்ன உங்களுக்கு பெருமை வந்துட்டு, அழகா, பணமா, படிப்பா, வேற என்ன ஒன்றும் தெரியலையா, ஆனால் பெருமை வந்துடுது. என்னத்தை வச்சு அது தெரியல. இது அவனுடைய கருவி கருவி கருவி. அதனுடையால் கர்த்தராகிய இயேசு யாரை நோக்கி பார்க்கிறார்? யாரை நோக்கி பார்ப்பார்? சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு தன்னை தாழ்த்தி அவருடைய திருவசனத்தை அவர் சொன்ன வார்த்தைகளை கை கொண்டு சாட்சிகளாய் வாழுகிறவர்கள் அவர்கள், அதாவது உயிருள்ள விசுவாசிகள், ஜீவனுள்ள விசுவாசிகள். அந்த விசுவாசிகளாய் நாம் எல்லாரும் மாறணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கவனமாக கேட்டு அவைகளிலே சரி பண்ண வேண்டியது உடனே சரி பண்ணி கொடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்றவருக்கு ஆட்களுடைய மனநிலையும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யார் யார் எப்படி இருக்காங்க, அதை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்கிறாங்களா, இது தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறாங்களா, அல்ல அது இல்லாமல் அப்போ வேற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா, எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கே பிறவிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் பின்னாலே இருந்தான். இவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது எட்டி பார்த்தார். அந்த பிறவி சப்பானிக்கு என்ன உண்டாயிட்டு பாருங்க, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டாயிட்டான். என்ன ரட்சிப்பு? இந்த வசனத்தின்படி கடவுள் எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் ஊனமாக இருக்க மாட்டேன் என்ற அந்த அதிலிருந்து ரட்சிப்பு. இந்த நிலையில் அவர்களுக்கு இது கிரியை செய்கிறதை கண்டு அவர் இங்கிருந்து சத்தம் விட்டார். அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு எழும்பி நடா என்றார். உடனே நான் குதித்து நடந்தான். என்ன என்ன எல்லாரும் தான் கேட்டாங்க. அவனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு கேட்ட, ரட்சிப்பு கிரியை செய்கிற இந்த வசனம் அவனிலே ஆளுகை செய்கிறதை வசனம் கொடுக்கிற தேவ மனிதன் கண்டார். அவன் அப்பொழுதே அது அவனிலே ஜீவன் உண்டாயிற்று. அது கிரியுள்ள விசுவாசம் அவனுக்கு ஜீவன் கொடுத்துட்டு சத்திருந்த பாடி, சத்திருந்த கால்கைகள் எல்லாம் உயிரடைந்து குறித்து நடக்க ஆரம்பித்தான். என அந்த திருவசனத்தை அவன் அப்படி கேட்டான். அவனில் அது கிரியை செய்தது. அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. வாசிங்க பாபா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம்
8 முதல் 10 வரைக்கும் வாசிங்க பாப்பா. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, அந்த விசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், ரட்சிப்பு இல்லாத விசுவாசம் இருக்கு. ரெண்டையும் பார்க்குறீங்களா, பகுத்து பார்க்குறீங்க. அதாவது கேட்குற எல்லாருக்கும் அது நடக்கவில்லையே, எல்லாருக்கும் அது நடக்கலை. அவனுக்கு மட்டும் அந்த வசனம், அதாவது கர்த்தருடைய வசனம், இது கர்த்தருடைய வசனம், அவனுக்கு விடுதலை கொடுத்திருந்தால் கர்த்தர் எனக்கும் விடுதலை கொடுப்பார் என்று இந்த வசனத்தை அவன் அப்படியே, அதாவது அந்த விசுவாசம் கிரியை செய்தது அவனுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு என்னில் இது நடக்கும் என்ற விசுவாசம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த விசுவாசம் அவனை எப்படி ஆக்கிட்டு வாசிங்களா. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபமெடுத்து நம்மிடத்தில், இப்பதான் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் எண்ணி இருந்தாங்க. இப்போ இந்த கிரியை நடந்த உடனே இவர் இப்படி மனிதன்ல கடவுள் அப்படிலாம் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட ஆரம்பிச்சுட்டு. ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இத்தனை பேர் கூடி வருகிறோம். அறிவிக்கப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை கிரியிலே வெளிப்படணும், கிரியிலே அது வெளிப்படணும். கிரியிலே அது வெளிப்படணும். தேவனுக்கு மகிமை. ஒரு பிறவி சப்பானி பிரசங்கத்தை கேட்கும் போது அவனுக்குள்ளே அந்த கிரியைக்குரிய விசுவாசம் வந்துட்டு, எனக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துட்டு அதை பவுல் அறிந்தார். பவுல் அறிந்து அவனை எழுந்து நட, உனக்குள்ளே இந்த வசனம், இந்த விசுவாசம் உனக்குள்ளே கிரியை செய்கிறது. கிரியை செய்தால் உடனே அந்த மாற்றம் உண்டாச்சு. அதனால் இயேசு நாம் மகிமைப்பட்டது. தேவனுடைய மனிதர்களும் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று மற்றவர்கள் அறியத்தக்கதாக இருந்தது. தேவனுடைய சரீரமாகிய வீடு எப்படி இருக்குது? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாய் நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவர் தலை. அவருடைய சமூகத்தில் நான் வந்துவிட்டாலே அவர் நமக்குரிய காரியங்கள் எல்லாம் சந்தித்து விடுவாரு. கவனியுங்கள், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த சப்பானிக்கு அந்த விசுவாசம் கிரியிலே வெளிப்பட்டது. அவன் அதை பெற்றுக்கொண்டான். அவளை இழந்து போன செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிரடைந்தது. தேவனுக்கு மகிமை. இயேசு அதாவது ஒரு வீதி வெளியே போகிறார், லட்சக்கணக்கான பேர் அவரை பின்பற்றுகிற அந்த நாளிலே ஒரு பெண் உண்டு. 12 வருஷமாக தீராத வியாதி, வைத்தியர்களால் வருத்தப்பட்டு எல்லாராலும் பார்த்தும் குணமடையவில்லை. அவளுக்கு ஒரு இது உண்டாச்சுது. பெண்கள் அந்த கூட்டத்துக்குள்ள போகிறதுக்கு கஷ்டம். ஆனால் அவள் ஒன்றையும் பார்க்கவில்லை. இயேசு இந்த வழியாக வருகிறார் என்ற போது ஆயத்தமாக இருந்து அந்த கூட்டத்துக்குள்ள போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் அங்கிருந்து என்ன வந்துட்டு அந்த விசுவாசம், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு குணம் கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தில் தொட்டால். மற்றவங்களாம் நெருங்கி வஸ்திரங்கள் உடம்புல கூட உரசிக்கிட்டு தான் நிற்காங்க. நமக்கு எதுங்க? அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் அந்த விசுவாசம் இருந்தது. தொட்டால் அங்கிருந்து வல்லமை பாஸ் ஆயிட்டு. இந்த ஒரு வசனம் பாப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்த தன் ஆஸ்திரெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும்
ஒருவரும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனே கூட இருக்கையில், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அந்த ஸ்திரீ ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ சீடர்கள் சொல்லுகிறது, பொதுவாக சொல்றாங்க, எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அப்போ யார் என்று சொல்லுவது இல்லை, என்னை ஒரு ஆள் தொட்டது உண்டு. எப்படி விசுவாசம், அந்த கிரியை உள்ள விசுவாசம் அந்த ஆளில் இருந்தது. அப்படினால் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவருடைய வியாதியை நீக்கிட்டு. இன்று நமக்கு அறிவிக்கிற வார்த்தை என்ன? தேவனுக்கு மகிமை. நம்முடைய விசுவாசம் கிரியைக்குரியதாக இருக்கணும். அந்த கிரியை என்ன? இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் எனக்கு எதை செய்தாலும் ஈடாகாது. என்னுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் மற்றபடி நீங்கள் என்ன செய்தாலும் சரி, என்ன தான தர்மம் பண்ணினாலும் சரி, என்ன ஹெல்ப் பண்ணி எதை செய்தாலும், எவ்வளவு அள்ளி காணிக்கையை போட்டாலும் சரி, இல்லை, நீங்கள் என்ன தானே கொடுத்துருவீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட கோயிலை ஒட்டி விட்டுருவீங்க? உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த வானம் இவ்வளவு பெரிய வானம் எனக்கு சிங்காசனம். அல்லேலூயா. அவர் உட்காருகிற இடம் ஒரு வானம். அல்லேலூயா. அப்படியே பூமி. ஆனபடியினால் நான் பார்க்கிறது யாரை என்றால் என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள். வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை, என்னுடைய வார்த்தைக்கு பயப்படாதவர்களை நான் பார்க்கவே மாட்டேன். நோக்கி, இது வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் நடுங்குகிறவர்களுக்கு நடுக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறேன். அப்படி இல்லாதவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லும் காலம் வரும்போது கண்டுகிட மாட்டார். அப்படினால் வார்த்தையை கை கொள்ளுங்கள், வார்த்தையை கை கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை விடுவிக்க, நம்மை உயர்த்த தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை இதுவே. இது அதுக்குத்தான் இந்த வார்த்தை நம்மளை சங்கடப்படுத்துவதற்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவே பெரிய வேதத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இதை ஒரு மனிதன் கை கொண்டு இந்த வார்த்தைகளை கை கொள்ளுவானால் அவனை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நோக்கி பார்த்து விட்டால் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லையே. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திடுவாரு. அவனை யாரும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான், கண்ணின் கருவழியை தொடுகிறான் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த வாக்கு தத்துவத்துக்கு அவன் உடந்தையாகி விடுவான் என்று சத்தியவேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில், அதாவது பாவத்தின் நிமித்தம், தவறு நிமித்தம் நமக்கு பல சூழ்நிலைகள் வரும். இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லலாம். சொல்லி இருந்தாலும், அதாவது சொல்லி தேவ மனிதனை கொண்டு அல்லது சொப்பனத்தில் அல்லது தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மகிட்ட பேசலாம். பேசும்போது அதுவே முடிவாக இருந்து விடாது. இப்படி இந்த ஏலி குடும்பத்துக்கு சாமுவேல் சொன்னார் பாருங்க, இப்படி கர்த்தர் சொல்றார் உங்க குடும்பத்தை பற்றி இப்படி என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்றார்? அவர் கர்த்தர் அவருக்கு விருப்பமானபடி செய்யட்டும் அப்படின்னா அப்படித்தான் நடக்கும். அப்படி அல்லாதபடி அவருக்கு முன்பாக நான் வாஸ்தவம் அல்லவா, 66 வாஸ்தவம், அதாவது அவருடைய வார்த்தை ஆவியிலே சிறுமைப்பட்டு, அதாவது தன்னை தாழ்த்தி அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர் யார் உண்டோ அவர்களுக்கு அவர் இறங்குவார் என்று வேதம் சொல்கின்றது. அதை எப்படி அவர் இறங்குகிறார் என்று இந்த ஒரு வசனத்தை கூட நான் வாசித்தரலாம். இவன் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிப்போப்போ, தேவனுடைய மனிதன் சொல்லிட்டு போனார். யாதோ ஒரு பரதேசி, யாரோ ஒரு பண்டாரம் சொல்லிட்டு போறான்னு என்ன இல்லை. அன்னைக்கு தீர்க்கதரிசிகளெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி ரொம்ப நாகரிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனபடினால இவனோ சொல்லிட்டு போறான்னு நினைக்கவில்லை. அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை.
கர்த்தருடைய வார்த்தை என்று எண்ணி அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவிலிருந்து எல்லாருக்கும் ராஜா ஆர்டர் போட்டு விட்டார். எல்லோரும் கடவுளை நோக்கி கூப்பிடணும், எல்லோரும் தங்களை தாழ்த்தணும், மிருகங்கள் கூட தண்ணி குடிக்க கூடாது என்று கட்டளை இட்டார். அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். அந்த வார்த்தையை ராஜா விசுவாசித்து கட்டளை இட்டான். அப்படியே அவர்கள் செய்தார்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவ்வளவு பெரிய கொடிய பாவம், இன்னும் 40 நாள் அந்த நினைவு அழிந்து போய்விடும் என்ற செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நடுங்கி அது கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு அப்படி நடந்தபடியினால் கர்த்தர் அதை மாற்றினார். வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை, யோனா சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னும் 40 நாளைக்குள்ள இந்த தேசம் அழிஞ்சு போகும், இந்த பட்டணம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக வார்த்தைக்கு நடுங்கினார்கள், தாழ்த்தினார்கள். நொறுங்கிய இருதயத்தோடு ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். கூப்பிட்டான். கிரியிலே அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலேயே மாற்றம் உண்டாகி தங்களை தாழ்த்தினார்கள். ராஜா ரெட்டுடுத்தியிருந்தால் எல்லாருமே மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஆகாரம் தண்ணி கிடையாது. அப்படி அவர்கள் தங்கள் கிரியையிலே வெளிப்பட்டார்கள். ஆண்டவர் கிரியைகளை கண்டு அவர்களுக்கு இறங்கினார். தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவனுக்கு மகிமை. கிரியை இல்லாத விசுவாசம் செலுத்தது. சும்மா வெறும் ஜெபம் பண்ணல, அவர் இதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சேஞ்சஸ், எல்லாமே என்ன இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு ஆரம்பினால் இப்படி நடந்து கொள்ளணும். ஏன்னா தீமோத்தேயுக்கு எழுதினார் பாருங்க, தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை உனக்கு எழுதுகிறேன். வீட்டில் எப்படி நடந்துக்கலாம்? வீட்டில் கூட தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு எப்போ வருவீர்? என்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள, அப்படி விட்டு தான் நீர் வருவீர் என்று எனக்கு தெரியும். நான் விவேகமாய் நடப்பேன், வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடப்பேன். நீர் என் வீட்டுக்கு எப்போ வருவீர்? அப்படியெல்லாம் அது வீட்டுக்கு வரமாட்டார் என்கிறத அவர் தெரிஞ்சுதான் இந்த வார்த்தையை சொல்றார். ஆண்டவரே நான் உத்தமமாக நடந்துக்கிடுவேன், எப்போ வருவீர் அப்படின்னு கேட்டார். இப்படி போல இந்த நாட்கள்லையும் கர்த்தராகிய தேவன் நம்மை நோக்கி பார்க்க, நமக்கு வருகிற வார்த்தைகளை அல்லத்தட்டாதபடி, அசட்டை பண்ணாதபடி அவைகளை கடைபிடித்து ஆலயத்துக்கு சமயத்துக்கு வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், வீட்டிலே 3 வேளை ஜெபம் பண்ணுங்கள், கிடைக்கிற நேரங்களில் வேதம் வாசியுங்கள், வீண் பொழுது போக்காதீர்கள், அங்கெங்குமாய் அலையாதீர்கள், தேவ சமூகத்தை தேடுங்கள். இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மரியம்மா சொல்கிறாங்க. அந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை வைத்துக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இல்லாத விசுவாசம் செத்தது, வீணான மனுஷனே என்ற அந்த வார்த்தை தொடங்குகிறது. அது மற்றதெல்லாம் வீண். கிரியை இருந்தால் அதுதான் உயிர், அதுதான் ஜீவன். அது மற்றது ரட்சிக்காது, அது வீணானது. எத்தனை பொழுது எத்தனை ராத்திரி காத்திருந்தாலும் வீண். ஆனபடினால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவர்கள் நம்மை நோக்கி பார்க்க காரணமாயிருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.